சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நானே உன்னை என் கைகளில் தாங்கிச் செல்கிறேன். உனது எண்ணங்களும் உனது விடாப்பிடியான கருத்துக்களும் உனது கவலைகளும் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற நினைப்பும் தான் இப்படி தடுமாறிக் கொண்டிருப்பதற்கு காரணம். நான் உன்னை சுமந்து கொண்டு வழி நடத்தி கொண்டு உனக்கான அத்துணைகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் எண்ணங்கள்? நமக்கென யாரும் தேவையில்லை, நாமே நம்மை பார்த்து கொள்ளலாம் என்ற உனது அகங்காரம்தான் உனது துன்பத்திற்கு காரணம். ஆன்மீகமாக இருந்தாலும் எதை வேண்டினாலும் சரி, அம்மாவை பார்த்து அம்மா மனது வையே, என்னை பார் என்று ஒருவர் சொன்னால் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. பிறகு அவர் தனது கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக உறங்கலாம். உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் இதைத்தான் நான் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, என் பிள்ளையான நீ அம்மா நான் துணைக்கு வருகிறேன் என்று கூறினாலும் என்னை விட்டு நீ தனியாக செல்ல ஆசைப்படலாமா? இது தவறு என்று நீ உணர வேண்டும். என் மீது முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமன்றி உனக்கு தேவையான அனைத்தையும் நான் தருவேன். நீ வேண்டும் பொழுது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். என்னை நம்ப மறுக்கிறாய். உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டுமென்றும் எண்ணுகிறாய். எனக்கு கட்டளையிடுகிறாய். ஒரு பிள்ளையாக அம்மாவிடம் கேட்கலாம், தவறில்லை. ஆனால் உனக்கு எது நல்லது என்பது இந்த சக்திக்கு மட்டும்தானே தெரியும். அம்மாவாக இருந்தாலும் அகிலாண்டேஸ்வரி அல்லவா? நோய்வாய்ப்பட்டிருக்கும் ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்று தனது நோய் பற்றி மட்டும்தான் கூற வேண்டும். அதற்கான மருந்துகளை மருத்துவர்தான் கொடுப்பார். அதை விடுத்து எனக்கு இந்த நோய், இந்த மருந்து கொடுங்கள், இதுதான் எனக்கு சரியான மருந்து என்று நோயாளி கேட்க முடியுமா? அது சரியாகுமா? உனக்கு தெரியாததா? யோசித்துப்பார். இதுபோல்தான் அம்மாவிடம் வந்து எனக்கு இப்படி கஷ்டத்தை வந்துள்ளது, இதை இப்படி தீர்த்துவை என்று எனக்கே வழிவகைகள் கூறி உனக்கு எது நல்லது கெட்டது என்று தெரியாததால் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவையெல்லாம் தற்காலிக தீர்வு என்பது உனக்கு தெரியவில்லை. அதனால்தான் மாயையிலிருந்து நீ வேண்டிக் கொண்டிருக்கிறாய். இதுதான் சரி, இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் செல்ல வேண்டும், இப்படித்தான் தீர்க்க வேண்டும் என்று நீயே ஒரு முடிவை கட்டிக்கொண்டிருக்கிறாய். இல்லை தங்கமே, நிரந்தரமான தீர்வு எது என்பது அம்மாவிற்கு தெரியும். எனக்கு எது நல்லதென்று உனக்கே தெரியும் என்று என்னிடம் விட்டுவிடு. சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போதும் அதற்காக பதட்டப்படாதே. கண்களை மூடிக்கொண்டு ஓம் சக்தி தாயே, உனது விருப்பமே நிகழும், நீயே அதை எண்ணுவாயாக என்று பிரார்த்தனை மட்டும் செய் போதும். ஏனென்றால் நடப்பது அனைத்திற்கும் காரணம் அம்மாதான். எல்லாவற்றிற்குமான முடிவு உனக்கு சுபமானதாக, ஜெயமானதாக மட்டுமே இருக்கும். சின்ன சின்ன கஷ்டங்களை எண்ணி பெரிய நிகழ்வை தடுத்து விடாதே. எல்லாம் முடிவுறும் நாளில் அனைத்தும் உனக்கு சாதகமாக, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷம் தருவதாக, உனக்கு நிம்மதி அளிப்பதாக இருக்கும். அன்று புரியும் அம்மாவின் லீலைகள் என்னவென்று. பொறுத்திருந்து பார்த்தங்கமே. முழு நம்பிக்கையோடு அம்மாவை நினை. எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே, அருகில் வா, மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.